வணக்கம். உங்க ஸ்கூல்ல ஒரு செம ஐடியா இருக்கு. ஆனா அது எப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டா மாத்துறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே வேணாம். இன்னைக்கு நம்மளோட சூப்பர் ஐடியாக்கள எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்டா மாத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ நல்ல ப்ராஜெக்ட்கள் சரியா பிளான் பண்ணாத ஒரே காரணத்தால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே நின்னு போயிடுது. இது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, ஒரு சூப்பரான வழி இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். நம்ம பார்க்க போற இந்த ஃப்ரேம்வொர்க் சும்மா எங்கிருந்தோ எடுத்ததில்ல. இது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்த ஒரு கைட்லைன்ல இருந்து வந்தது. குறிப்பா நம்மள மாதிரி கல்வியாளர்களுக்காகவே ரொம்ப நம்பகத்தன்மையோட உருவாக்கப்பட்டிருக்கு. சரி வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாத்திரலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னா, முதல்ல வெற்றிக்கு எப்படி பிளான் பண்றது, ரெண்டாவது ஒரு ப்ராஜெக்டோட ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும், மூணாவது அதை செயல்படுத்த என்னென்ன தேவை, நாலாவது நடுவுல வர தடைகளை எப்படி தாண்டறது, அஞ்சாவது ரொம்ப முக்கியமா டீம் ஒர்க்கோட பவர் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. வெற்றிக்கான திட்டமிடல். நிறைய பேர் நினைக்கிறாங்க வெற்றிங்கிறது அதிர்ஷ்டம்னு. ஆனா உண்மையில அப்படி இல்ல. அது முழுக்க முழுக்க நம்ம போடுற பிளான்ல தான் இருக்கு. சொல்லப்போனா சரியா பிளான் பண்ணிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். இப்போ நம்ம ப்ராஜெக்டோட அடித்தளத்தை பத்தி பாப்போம். ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் எவ்ளோ முக்கியம்னு நமக்கு தெரியும்ல. அதே கணக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ப்ராஜெக்ட் ஸ்ட்ராங்கா நிக்கும். அந்த ஃபவுண்டேஷனோட முதல் சிங்கல்னே சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் குறிக்கோள்கள். அதாவது நம்ம இலக்குகள் ஸ்பெசிஃபிக், ரொம்ப தெளிவா இருக்கணும், மெஷரபிள் அளக்கக்கூடியதா இருக்கணும், அச்சீவபிள் அடையக்கூடியதா இருக்கணும், ரெலிவெண்ட் நம்ம ப்ராஜெக்டுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும், கடைசியா டைம் பவுண்ட் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸோட ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்றது ஒரு பொதுவான குறிக்கோள். ஆனா அடுத்த 3 மாசத்துக்குள்ள 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வாரத்துக்கு 5 புக்ஸ் படிக்கணும்னு சொல்றதுதான் ஒரு ஸ்மார்ட் குறிக்கோள். பாத்தீங்களா வித்தியாசத்தை? அப்போ இந்த ஃபவுண்டேஷனுக்கு ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸ் தான். 1, தெளிவான குறிக்கோள்களை செட் பண்றது. 2, அதுக்கு ஒரு டைம்லைன் உருவாக்குறது. இந்த ரெண்டும் சரியா இல்லனா நம்ம ப்ராஜெக்ட் பாதி வழியில தடுமாறி நின்னுடும், பாத்துக்கோங்க. டைம்லைன்னா என்ன? வெறும் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் மட்டும் கிடையாது. அது ஒரு மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம பயணம் எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு மட்டும் இல்லாம நடுவுல என்னென்ன மைல் கற்களை, அதாவது மைல் ஸ்டோன்ஸை நம்ம அடையணும்னு குறிச்சு வைக்கணும். ஒவ்வொரு மைல் ஸ்டோனும் நம்ம கரெக்டான பாதையில தான் போறோமான்னு செக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்த கேள்வி, யார் செய்ய போறான், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும், இத பத்தி தான் செயல்பாட்டிற்கான தேவைகள் பகுதியில பார்க்க போறோம். ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆக இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல சரியான ஆட்கள், அதாவது நம்ம டீம். 2வது தேவையான பொருட்கள், அது கம்ப்யூட்டரா இருக்கலாம், புக்ஸா இருக்கலாம். 3வது பணம், அதாவது ஃபண்டிங். 4வது சில நேரங்கள்ல நமக்கு வெளியிலிருந்து கிடைக்கிற சப்போர்ட். இதை எல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்திலேயே கரெக்டா கணக்கு போட்டு வச்சுக்கணும். இங்க ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. தெளிவா வரையறுக்கப்பட்ட வேலைகள் குழப்பத்தை தடுக்கும், பொறுப்புணர்வை உருவாக்கும். இது எவ்ளோ உண்மை இல்லையா? நம்ம டீம்ல ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வேலை என்னன்னு கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சா போதும். எந்த குழப்பமும் வராது, வேலையும் டக்கு டக்குன்னு நடக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது தடைகளை தாண்டறது. நாம எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பிளான் போட்டாலும் அப்பப்போ எதிர்பாராத பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா ஒரு நல்ல பிளான்னா என்ன தெரியுமா? அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கும் அதுல ஒரு வழி இருக்கும். பிரச்சனைகளை சமாளிக்க 2 வழி இருக்கு. 1, ப்ரோஆக்டிவ் பிளானிங். அதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு அதுக்கு தயாரா இருக்கிறது. 2வது ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது ப்ராஜெக்ட் நடக்கும்போதே நம்ம முன்னேற்றத்தை கண்காணிச்சு தேவைப்பட்டா அப்போதைக்கு அப்போ பிளான்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்கிறது. இந்த கண்காணிப்புங்கிறது ஒரு தடவை செய்யற விஷயம் இல்ல, இது ஒரு தொடர் செயல்பாடு. நாம செட் பண்ண மைல் ஸ்டோன்ஸை கரெக்டா ரீச் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். நம்ம ப்ராஜெக்டோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மதிப்பிடணும். தேவைப்பட்டா நம்மள சரியான பாதையில வச்சுக்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நம்ம ப்ராஜெக்ட் ஹெல்த்தியா இருக்கும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு ப்ராஜெக்டோட உண்மையான நீண்ட கால வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுதான் ஒத்துழைப்பின் சக்தி. சிம்பிளா சொன்னா டீம் ஒர்க். அப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல யாரையெல்லாம் சேர்த்துக்கணும்? நம்ம கூட வேலை பார்க்குற நம்மளோட கொலீக்ஸ், நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், மாயவர்கள், சில சமயங்கள்ல வெளியில இருந்து நம்மளோட பார்ட்னர்கள், இப்படி எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும்.
ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் நம்ம ப்ராஜெக்ட அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் பாருங்க. டீம் ஒர்க்கோட முதல் பெனிஃபிட் என்னன்னா, எல்லாருக்கும் இது என்னோட ப்ராஜெக்ட் இல்ல, இது நம்ம ப்ராஜெக்ட்ங்கிற ஒரு உணர்வு வரும். அந்த ஷேர்டு ஓனர்ஷிப் வந்துடுச்சுன்னா போதும், எல்லாரும் இன்னும் அதிக ஈடுபாட்டோட பொறுப்பா வேலை பார்ப்பாங்க. ரெண்டாவது, இப்படி எல்லாரையும் ப்ராஜெக்ட்ல சேர்க்கும்போது நம்ம ஸ்கூல் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு வெளிப்படைத்தன்மை உருவாகும். இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான, சப்போர்ட்டிவான சூழலை உருவாக்கும் இல்லையா? மூணாவது, ரொம்ப முக்கியமா ஒரு டீமா சேர்ந்து வேலை செய்யற ப்ராஜெக்ட் தான் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்கும். ஒருத்தர் தனியா செய்யறதை விட ஒரு டீமா செய்யறது பல மடங்கு பவர்ஃபுல். ஞாபகம் வச்சுக்கோங்க, டீம் ஒர்க்னா வெறும் சப்போர்ட் வாங்குறது மட்டும் இல்ல. நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனித்துவமான பார்வை, அவங்களோட ஆழமான அறிவு, அவங்களோட முக்கியமான கருத்துக்களை உள்ள கொண்டு வருவாங்க. இது நம்ம ப்ராஜெக்டை நாம கற்பனை பண்ணதை விட பல மடங்கு சிறப்பாக்கும். சரி, நாம இப்போ இந்த முழு ஃப்ரேம் ஒர்க்கையும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க ஸ்கூல்ல இருக்கிற எந்த ஒரு ப்ராஜெக்ட இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும்? சரியான திட்டமிடலும் ஒரு சூப்பரான டீம் ஒர்க்கும் இருந்தா எந்த ஒரு பெரிய ஐடியாவையும் நிஜமாக்க முடியும். நிச்சயம் முடியும்.